வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரியல் லைஃப் த்ரில்லர் பார்க்க போறோம். ஆப்ரேஷன் ஜாக்பாட் 1971. இந்த ஆப்ரேஷன்ல நீங்க இது வரைக்கும் திரைப்படங்கள்ல கூட பார்க்காத ஒரு சம்பவத்தை இந்தியாவுடைய கடற்படை செஞ்சாங்க. அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஆப்ரேஷன் ஜாக்பாட் அப்படின்றது எப்போ நடந்துச்சு? 1971. இது எங்க நடத்தப்பட்டுச்சு? அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தான்ல. இந்தியா பாகிஸ்தானுடைய யுத்தம் துவங்கிருச்சு 1971 ஆகஸ்ட் 15 இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கிழக்கு பாகிஸ்தானுடைய துறைமுகம் சிட்டகாங், மங்லா, நாராயண்கஞ்ச் இந்த 3 துறைமுகங்கள்ல ஒரு மேட்டர் ஆஃப் மினிட்ஸ்ல 1,00,000 டன் எடையுள்ள பாகிஸ்தானுடைய மிலிட்ரி சப்ளை ஷிப்ஸ், கன் போட்ஸ், பராஜ் இது எல்லாமே கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி மூழ்கடிக்கப்பட்டுச்சு. ஸோ போருக்கு ஒரு 5 மாதம், இந்தியாவுடைய சுதந்திர தினம் 1971 இந்த சம்பவத்தை செஞ்சாங்க. இப்ப இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துச்சு. இந்த 3 துறைமுகங்கள்ல இவங்களுடைய கப்பல்கள், போட்ஸ் எல்லாம் வந்து மூழ்கி போச்சு. 1,00,000 டன் எடையுள்ள பொருட்கள் 1971 நீங்க யோசிச்சு பாருங்க ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் என்னவா இருக்கும். பாகிஸ்தானுடைய மிலிட்ரி கமாண்ட் டோட்டலா பேரலைஸ் ஆகுறாங்க. எப்படி இவ்வளோ பெரிய ஹார்பர் டிஃபென்ஸை தாண்டி வந்தாங்க அப்படின்னு பார்த்து இந்தியாவுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கேயா வந்துருச்சான்னு சொல்லி தேடுறாங்க. இந்த இடத்துல இந்தியாவுடைய கப்பல்களோ, நீர்மூழ்கி கப்பல்களோ இல்லை போர் விமானங்களோ போகலை. அப்போ யார் இதை செஞ்சா? இதை யார் செஞ்சாங்கன்னா ஒரு ஃபேண்டம் ஆர்மி ஆஃப் டீனேஜர்ஸ், இந்திய கடற்படையோடைய தேர்ந்த இளம் வீரர்கள், ஒரு 22-20 மணி வீரர்கள். வெறும் ஸ்விம் ஃபென்ஸு மற்றும் மேக்னெட்டிக் லிம்பெட் மேக்னெட்டிக் மைன்ஸ்ன்றது நீங்க கொண்டு போய் கப்பல் அப்படி ஜஸ்ட் ஒட்டிட்டு வந்துடலாம். ஸோ ஆழ்கடல்ல கம்ப்ளீட்டா ஒரு 6 மாத பயிற்சிக்கு பிறகு சீக்கிரட்டா இவங்க போறாங்க. இதுதான் ஆப்ரேஷன் ஜாக்பாட்டோடைய ஸ்டோரி. இப்போ இது எங்க இருந்து துவங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் மிலிட்ரி அப்போ ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேர்ல இப்போ பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல எப்படி மக்களை கொண்டு குவிச்சாங்களோ, லட்சக்கணக்கான மக்கள் அங்க வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் அதிகமான பங்களாதேஷிகள், இந்தியாக்கள் அப்போ அந்த கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு கிளாசிஃபைட் டைரக்டிவ், ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனை அன்றைய கடற்படை தளபதி திரு அட்மிரல் SM நந்தா அவர்கள் பிளான் பண்ணி இதை வந்து அன்றைய இவங்களுடைய கடற்படையிலிருந்து ஒரு முக்கிய தளபதி கேப்டன் MNR சாமந்த் அவர்களுக்கு இந்த டாஸ்க் வந்து கொடுக்கப்படுது. இவங்க போய் ஒரு அல்ட்ரா சீக்ரெட்டான ட்ரைனிங் கேம்பை பாகிரதி ரிவர்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட் கோட் பேர் என்ன அப்படின்னு, கோட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா C2 பேஸ். ஸோ C2 பேஸை ஒரு கடற்படை கேப்டன் அவர்களுடைய தலைமையில் பாகிரதி நதியில பண்றாங்க. இதுல 400 யங் ஸ்விம்மர்ஸ், ஜஸ்ட் ஒரு 18 to 22 வயதுக்குள்ள தான் இருக்கும். இவங்களை வந்து ரெக்ரூட் பண்றாங்க. உலகத்திலேயே கடற்படையோடைய மிக கொடூரமான ஒரு ட்ரைனிங் கூட பல மிலிட்ரி அட்வைசர்ஸ் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் டெய்லி 10 கிலோமீட்டர் ஸ்விம்மிங், டர்புலண்ட் அந்த அலை மற்றும் அந்த கடல் கொந்தளிக்கக்கூடிய சமயத்தில், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வாட்டரில் ஆக்சிஜன் ரிக்ஸை எடுத்து பயன்படுத்தி போகிறது, அதே மாதிரி அந்த எடையுள்ள மேக்னெட்டிக் மைன்ஸை பேக்ல சுமந்து எடுத்துட்டு போறதுன்னு சொல்லி கடுமையான பயிற்சிகள் இந்த 400 யங் ஸ்விம்மர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இதன் பிறகு இந்த ஆப்ரேஷன் ஓகே, நீங்க வீரர்களை ட்ரெயின் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த ஆப்ரேஷனை எப்படி லான்ச் பண்ணணும், இதுதான் இந்த ஒரு மிக முக்கியமான சீக்ரெட் ரேடியோ ட்ரிகர். இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்கைவல் ரெக்கார்டு, இந்த ரேடியோ ப்ராட்காஸ்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணும் பொழுது இந்த பழைய விண்டேஜ் டிரான்சிஸ்டர் ரேடியோ, வயதானவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அந்த ரேடியோவை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நூற்றுக்கணக்கான, அதாவது ஒரே நேரத்தில் பல டார்கெட்ஸை, அதுவும் நூற்றுக்கணக்கான தொலைவில் இருக்கக்கூடிய எதிரியோட டெரிட்டரியில் பண்ணணும் அப்படின்ற போது, அதுவும் ரேடியோ இல்லாமல், கம்யூனிகேஷன் ரேடியோ இல்லாமல் பண்ணணும் அப்படின்ற போது இது ஒரு பெரிய சவாலாக இருக்கு. ஏன்னா ரேடியோ யூஸ் பண்ணால் பாகிஸ்தானுடைய கடற்படை அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க. இப்போதான் இந்தியன் நேவியோடைய அந்த ஜீனியஸ் உள்ள வராங்க. ஒரு சைக்காலஜிக்கல் மெக்கானிசமை பயன்படுத்துறாங்க. அந்த சைக்காலஜிக்கல் மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்தியாவுடைய ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி இந்த ப்ராட்காஸ்ட்டை பயன்படுத்தி இந்த கிழக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கமாண்டோஸ் வந்து இந்த ரேடியோவை டெய்லி கேட்க சொல்றாங்க. நம்மளுடைய வீரர்கள் ஊடுருவி போயிட்டாங்க கிழக்கு பாகிஸ்தானுக்குள்ள, பாகிரதியிலிருந்து உள்ள போயிட்டாங்க, பயிற்சி பெற்றாங்க.
பட் அவங்க கூட நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா பாகிஸ்தான் உளவுத்துறையோ இல்லை அவங்க கடற்படையோ கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன், டெய்லி இந்த பெங்காலி நியூஸை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெங்காலி சர்வீஸ், ஏன்னா ரேடியோ வந்து கிழக்கு பாகிஸ்தான்லையுமே அன்னைக்கு நம்மளுடைய கொல்கட்டாலேருந்து பண்ணக்கூடிய ஆகாஷவாணி ரேடியோவை தான் கேட்பாங்க. ஆகஸ்ட் 13 அன்னைக்கு பங்கஜ் முலிக் அப்படின்ற ஒரு சிங்கரால் பாடப்பட்ட ஒரு ரொமான்டிக் சாங் ஒரு இதை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இது ப்ளே பண்ணது அப்படின்றது அதோட சீக்ரெட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ரெடி, தயாராகுங்க அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 13 ரேடியோவில் ஒரு பாட்டை மாற்றி போட்டு இந்த சைகையை வந்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 2வது சாங் வந்து ப்ளே பண்ணப்படுது. அந்த சாங்குக்கு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு இரவு நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்றது தான். அந்த இரவு 14ஆம் தேதி சாயங்காலம் இந்த பாட்டை கேட்ட பிறகு அன்னைக்கு 14ஆம் தேதி இரவு, அதாவது 15ஆம் தேதி அதிகாலையில் லான்ச் த ஸ்ட்ரைக் டு நைட் அப்படின்ற அந்த கோடட் மெசேஜ் ஜஸ்ட் ஒரு பாட்டை மாற்றினது மூலியமாக கிடைக்குது. அதன் பிறகு அக்வஸ்டிக் டிகர் நூற்றுக்கணக்கான இந்த கமாண்டோஸ் வந்து பிளாக் வாட்டர்ஸ்குள்ள கடலில் வந்து உள்ளே இறங்குறாங்க. இறங்கி போயிட்டு பாகிஸ்தானுடைய இந்த 3 துறைமுகங்கள் நான் சொன்னது, இந்த 3 துறைமுகங்களில் ஒரே நேரத்தில் சிட்டகாங், மாங்லா அண்ட் நாராயண்கஞ்ச், இந்த 3 துறைமுகங்களில் ஒரே நேரத்தில் இந்த கமாண்டோக்கள் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஒன்றுமே பண்ணல, கடலுக்குள்ளே சைலண்டாக போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பார்ஜ், அங்கே இருக்கக்கூடிய போட்ஸ், ஃபாஸ்ட் போட்ஸு, யூ போட்ஸ் மற்றும் அவங்களுடைய கப்பல்களில் இந்த இதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க, இந்த மேக்னெட்டிக் மைன்ஸை வந்து ஃபிட் பண்ணுறாங்க. ஃபிட் பண்ண பிறகு அங்கே ஒரு பிரளயமே நடக்குது. என்ன நடந்ததுன்னே தெரில, திடீர்னு எல்லாம் வெடிச்சு செதறுது. பாகிஸ்தான் இன்னைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வெடிமருந்தை ஹேண்டில் பண்ணும்போது அது விபத்தா போய் இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அது உண்மை கிடையாது. கம்ப்ளீட்டாக பாகிஸ்தானோட மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸை பிரேக் பண்ணுறாங்க. 1,00,000 டன் எடையுள்ள பொருட்கள் வந்து அங்கே நாசமாகுது. இப்போ அவங்களுடைய துருப்புகள் கடல் வழியாகவும் தப்பிக்க முடியாது, அந்த பக்கம் மியான்மருக்கும் போக முடியாது, இந்தியாவுக்குள்ளேயும் வர முடியாது. இந்த 93,000 பேர் சரணடைஞ்சது ஒன்று. 2வது, இப்போ இந்த இருக்கக்கூடிய இந்த 1,00,000 டன் மதிப்புள்ள கப்பல்கள், போட்ஸ் எல்லாம் ரெப்ளனிஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து இலங்கையை வந்து பைபாஸ் பண்ணி, தெற்கு வழியை பைபாஸ் பண்ணி மீண்டும் போனோம். இது கிட்டத்தட்ட 1.5 மாத காலம் எடுக்கும். அப்போ இவங்களுடைய கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் போய் உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உள்ள அவங்களுக்கு என்ன நடந்துருச்சு அப்படின்றது தெளிவாகவே புரியுது. கம்ப்ளீட்டாக அவங்க வந்து பிரேக் ஆகுறாங்க. அவங்களுடைய கடற்படை அந்த வில் டு ஃபைட் பண்ணுறதுக்கான அந்த திறனை வந்து இழக்குது. 2வது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு, இந்த கொன்று குவிச்சிட்டு இருந்த இந்த பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் ஒரு பயம் ஏற்படுது. தப்பிச்சும் போக முடியாது, நாளைக்கு நம்ம சப்ளைஸும் வராதுன்னா நம்மளுடைய கதி என்ன ஆகும்ட்டு. ஏன்னா அந்த யுத்தம் ஆல்மோஸ்ட் பில்டப் ஆகி வந்துகிட்டே இருக்கு. இன்றைய காலகட்டம் மாதிரி நம்ம வந்து அந்த காலகட்டங்களில் சீக்கிரட்டாக யுத்தங்களை லான்ச் பண்ண முடியாது. ரேடியோவில் அறிவிப்பு வரும், இராணுவ வீரர்கள்லாம் உடனடியாக பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 மாத காலம் மினிமம் வந்து பிடிக்கும். அதன் பிறகு தான் நம்ம கோல் ஸ்டார் ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம வந்து கொண்டு வந்தோம். பட் அந்த காலகட்டங்களில் இப்படி ஒரு டேரிங் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்றது ஆப்ரேஷன் ஜாக்பாட் இன்னைக்குமே த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் அசிமெட்ரிக்கல் நேவல் சபாட்டேஜ் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடுவாங்க. மிலிட்ரி ஹிஸ்ட்ரியில் அந்த காலகட்டங்களில் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசிமெட்ரிக்கலாக, போர் விமானங்கள் போல, கப்பல்கள் போல, எதுவுமே போல, நீர்மூழ்கி கப்பல்கள் எதுவுமே போல, ஏவுகணைகள் போல, அந்த டைமில் நம்மகிட்ட ஏவுகணையும் இல்லை. வெறும் வீரர்களை வைத்து, ஒரு 400 தேர்ந்த வீரர்களை வைத்து இப்படிப்பட்ட ஒரு பிளானிங் ஆப்ரேஷனை பண்ணி முடிச்சு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணது அப்படின்றது மிலிட்ரி ஹிஸ்ட்ரியில் இந்தியாவுடைய கடற்படை வரலாறுல என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு தான். ஏன்னா இந்த இடத்துல இந்த அசிமெட்ரிக் வார்ஃபேர் இப்போ 2024 இஸ்ரேல் அந்த பேஜர் ஆப்ரேஷனை பண்ணி 6000 ஹிஸ்புல்லாக்களுக்கு மேலே ஒரு இடுப்பு பகுதி கீழே கம்ப்ளீட்டாக சேதமடைய வச்சு, இல்லை கண்ணெல்லாம் போக வச்சு இன்னைக்கு வந்து அவங்க ரிட்டையர்டு ரவுடிஸாக பண்ணாங்கன்னா இது ஒரு மேசிவான ஒரு அசிமெட்ரிக் ஆப்ரேஷன். ஆனால் 71 இருந்ததை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இந்தியாவுடைய கடற்படை எந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஆப்ரேஷன் ஜாக்பாட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இந்த கன்வென்ஷனல் நெட்வொர்க்கை உடைக்கிறதுக்கு ஆழ்கடலில் இன்னைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில் சி ட்ரோன்ஸ்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறது 1971 ட்ரோன்ஸாக மனிதர்களே நம்ம பயன்படுத்தியிருக்கோம், நம்மளோட கடற்படை வீரர்களே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த சப்சர்ஃபேஸ் வார் இந்த இந்து மகா சமுத்திரத்தில் அப்படின்ற போது
நம்மளுடைய அண்டர் வாட்டர் சவாட்டேஜ் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டடா நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு இந்த ஆப்ரேஷன் ஜாக்பாட் ஒரு மிகப்பெரிய சான்று. இதுல என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெடி அந்த தாக்குதலை இந்தியா நடத்தி அது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆன பிறகு 3 நாட்கள் இவங்க வந்து என்கொயரி கமிஷன்லாம் போட்டு இதை எப்படி மறைக்கிறது தத்ரூபமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எனக்கு தெரிஞ்ச 2 முக்கியமான அதிகாரிகளை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செஞ்சு இவங்க அந்த அம்யூனிஷன் சொல்லக்கூடிய எளிதில் வெடிக்கக்கூடிய கார்கோவை தப்பா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படத்தை வந்து விட்டாங்க. இந்தியாவும் இந்த ஓப்பனா இதை வந்து கிளைம் பண்ணிக்கல. நம்ம எங்கேயுமே இதை வந்து கிளைம் பண்ணவே இல்லை. அது ஒன்ஸ் வாரெல்லாம் முடிஞ்ச பிறகு டீக்ளாசிஃபை ஆகும்போது இப்படி ஒரு இடத்துல நம்ம இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு வந்தது. அதன் பிறகு இதோட ஒரு ஓய்வு பெற்ற நேவி அதிகாரி கிட்ட, கடற்படை அதிகாரிகிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னாரு, ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம ஆரம்பிக்கும் போது இவனுங்க இந்த விஷயத்த தொழில்மை சொல்றானுங்க, நாளைக்கு கராச்சியிலும் இதே மாதிரி பண்ணுவாங்க, ஜஸ்ட் வானத்தை பார்த்துக்கிட்டு ரேடாரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, ட்ரோன் வருதா இதான்னு பண்ணாதீங்க, 71லயே நம்மளை வச்சு செஞ்சாங்க இந்தியா, இப்போ நீங்க ஆழ்கடல்ல நம்மளுடைய அந்த ஜெனரலா மீனவர்கள் கேஷுவலா கடலுக்குள்ள இறங்குவாங்க, அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, உள்ள போய் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வெளில வருவாங்க, நீங்க ரெடியா இருக்கணும், இவங்க ஆழ்கடல்ல வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்தை அவங்க இன்னமும் வச்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் 2008 மும்பையில் நடத்தப்பட்ட அந்த பயங்கரவாத தாக்குதல்ல அவங்க கொக்கரிச்சு கொண்டாடின அந்த சீனை வந்து நீங்க துரந்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்துருப்பீங்க. இந்த எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு சேர் பண்ற இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, ஆப்ரேஷன் ஜாக்பாட்டுக்கு நாங்க வந்து பதிலடி கொடுத்தோம், ரிவெஞ்ச் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கடற்படை அதிகாரிகள் அவங்க கூடி அடிக்கடி பார்ட்டிலாம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல சொன்ன ஒரு நிகழ்வையும் பார்த்தோம். ஸோ நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய அறிவு கூர்மை பிளஸ் நம்மளோட எக்ஸிகியூஷன் இது ரெண்டும் ஒன்னா சின்க்ரனைஸ் ஆச்சுன்னா இந்தியாவால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதுக்கு ஆப்ரேஷன் ஜாக்பாட் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சான்று. இந்த மாதிரியான மிலிட்ரி ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் தொடர்ந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.